திடீர்னு கிளம்பிட்டாங்க சார். யாரும் வேலையே ஸ்டார்ட் பண்ணல. வேலையெல்லாம் அப்படியே இருக்கு சார். ஏய், என்னடா ஆச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? கடையில நாளைக்கு கொடுக்க வேண்டிய ட்ரெஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ சடனா டெய்லர் எல்லாருமே கிளம்பிட்டாங்களா? யாருமே வரலையா? அண்ணாமலை அத்தை கையால கடை ஓப்பனிங்க. அத நான் நடக்க விட மாட்டேன். உன் அக்கௌண்ட்டுக்கு பணம் டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கேன். கடையில வேலை செய்யற டெய்லர்ஸ் அண்ட் ஒர்க்கர்ஸ் எல்லாருக்கும் டபுள் மடங்கு பணத்தை கொடுத்து வீட்டுக்கு அனுப்பு. இனிமே அங்க எந்த வேலையும் நடக்க கூடாது. ஓகே மேடம், நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிடுறேன். என்னப்பா சொல்ற? ஆமா பெரியம்மா, நாளைக்கு என் வாழ்க்கையிலேயே ரொம்ப முக்கியமான நாள். நான் என் கனவை ஜெயிக்க போற நாள். ஆனா அது நடக்காதோன்னு பயமா இருக்கு பெரியம்மா. பயப்படாதப்பா, நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் ஆகாது. இல்ல பெரியம்மா, இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கேன். ஆனா எனக்கு அது எதுவுமே பெருசா தெரியல. என் சக்சஸ் மட்டும்தான் எனக்கு பெருசா தெரிஞ்சது. எப்படியோ பிசினஸை இவ்வளவு தூரம் கொண்டு வந்து நாளைக்கு கடை ஓபன் பண்ண போற சந்தோஷத்துல இருந்தேன். ஆனா இப்படி ஒரு பிரச்சனை வரும்னு நான் எதிர்பார்க்கல. என் உழைப்பு, என் வலி எல்லாமே நாளைக்கு இந்த கடை ஓபனிங்ல தான் இருக்கு. ஆனா அது நடக்காதுன்னு நினைக்கும் போது என்னப்பா இது சின்ன குழந்தை மாதிரி? அப்பா, என்னால முடியலப்பா. என்னோட முதல் படியிலேயே நான் சறுக்கிடுவேனோன்னு ரொம்ப பயமா இருக்குப்பா. நாளைக்கு 25 கஸ்டமர்ஸுக்கு நான் ஆர்டரை டெலிவரி பண்ணணும். ஆனா இப்போ எப்படின்னு ஒண்ணுமே புரியலப்பா. நான் சொன்ன மாதிரி நாளைக்கு டெலிவரி பண்ண முடியாம போச்சுன்னா கஸ்டமர்ஸ் எப்படிப்பா என்ன நம்புவாங்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது வரும். கண்டிப்பா கடை ஓப்பன் நடக்கும். நீ ஒன்றும் கவலைப்படாத. எப்படி பெரியப்பா? டெய்லர்ஸ் எல்லாருமே போயிட்டாங்க. அவங்க எல்லாமே எப்படி பெரியப்பா வேலை நடக்கும்? என்ன காரணத்தினால எல்லாரும் போனாங்க? உன்கிட்ட ஏதாவது சொன்னாங்களா? இல்லம்மா, நான் வர வரைக்கும் எல்லாருமே நல்லா தான் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. மார்னிங்குள்ள எல்லா ட்ரெஸ்ஸும் ரெடி ஆயிடும்னு சொன்னாங்கம்மா. ஆனா திடீர்னு ஏன் இப்படி பண்ணாங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல. வருண், நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. எதுவும் ஆகாது. தைரியமா இருங்க. நம்ம வேணா வேற டெய்லர்ஸ பார்க்கலாமா? இல்லக்கா, டைம் ஆயிடுச்சு. இதுக்கு மேல யாரும் கிடைக்க மாட்டாங்க. கஷ்டம். சித்தி, எனக்கு ஒரு யோசனை. பேசாம நம்ம கடையில் இருக்கிற ட்ரெஸ்ஸை எடுத்து கொடுத்துடலாமா? இல்ல கௌதம், நம்மள நம்பி வர கஸ்டமர்ஸ்க்கு நம்ம என்னைக்கும் உண்மையா இருக்கணும். வருணோட டிசைன்ஸ பார்த்துதான் நாளைக்கு கஸ்டமர்ஸ் அவன் கடைக்கு வர போறாங்க. இப்பவும் அவனோட டிசைன்ஸ்க்கு தான் எல்லாரும் ஆர்டர் கொடுத்திருக்காங்க. அவங்க நம்பிக்கைக்கு நம்ம எப்பவுமே துரோகம் பண்ண கூடாது. சோ வருணோட டிசைன்ஸ்க்கு தான் நாம உயிர் கொடுக்கணும். அதெல்லாம் சரிதான் நாமல. ஆனா இப்ப என்ன பண்றது? இந்த ராத்திரி நேரத்துல டெய்லர்ஸ் எல்லாம் இல்லாம நாம எப்படி? நாம எதுக்கு இருக்கோம்? என்னங்க சொல்றீங்க? ஆமா லீலா, நம்ம எல்லாருக்குமே டெய்லரிங் தெரியும். நாமளும் ஸ்டார்டிங்ல இதுதானே பண்ணோம். இப்போ வருணுக்காக மறுபடியும் பண்ணுவோம். எல்லா ட்ரெஸ்ஸையும் நாமளே தைப்போம். என்ன மாமா சொல்றீங்க? எல்லாருக்கும் டெய்லரிங் தெரியுமா? ஆமாமா, நாங்களும் எடுத்த உடனே கடைய ஆரம்பிச்சு பெரிய ஆளாலாம் ஆகல. அண்ணாமலை டிசைன் சொல்ல அத நாங்க எல்லாரும் சேர்ந்து தச்சு கொடுப்போம். அத மக்களுக்கு பிடிச்சு போய் எல்லாரும் வாங்க ஆரம்பிச்சாங்க. அதுதான் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து இன்னைக்கு அண்ணாமலை டெக்ஸ்டைலா வளர்ந்துருக்கு.
வருண், ஆமாப்பா, நாளைக்கு உன்னோட கடை ஓபனிங் சூப்பரா நடக்கும். கவலைப்படாத. ஒன்னு யோசிக்காத வருண், நீ நினைச்ச மாதிரி நல்லாவே தைச்சு தருவோம். இல்ல எங்க சப்போர்ட் இல்லாம நீ தனியா ஆரம்பிக்கிற பிசினஸ் இதுன்னு நினைச்சா எங்க எல்லாருக்கும் சம்பளம் கொடுத்துரு. அப்புறம் அதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு டைம் இல்ல, சீக்கிரம் எல்லாரும் கிளம்பலாம். பெரியப்பா, ஒன்றும் கவலைப்படாத, நாங்க இருக்கோம்ப்பா. ஆமா, மாப்பிள்ளை எங்க பவித்ரா? தெரியலம்மா, வெளியே போனாரு, இன்னும் வரல. அவர்கிட்டயும் ஒரு வார்த்தை சொல்லிரலாமா? இல்லனா அவர் ஏதாவது நினைச்சுக்க போறாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, அவர்கிட்ட நான் சொல்லிக்கிறேன். நீங்க எல்லாரும் கிளம்புங்க. வாங்க. சரி சரி, வாங்க வாங்க போலாம். வருண், போப்பா, வாங்க வாங்க. என்ன இது, பாதியிலேயே விட்டுட்டு போகிறதுக்காக எல்லாத்தையும் அப்படி அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. பேசிட்டு இருக்கிறதுக்கு நேரம் இல்ல, வேலையை பார்க்கலாம். இன்னும் 4 மணி நேரம் தான் இருக்கு. விடிஞ்சா வருண் கடையை ஓபன் பண்ணணும். அதான் நீ சொல்லிட்டலம்மா, அப்புறம் என்ன, மிஷின்ல போய் எல்லாரும் உட்காருங்க. எல்லாம் ஓகே. இது மாடர்ன் ட்ரெஸ். நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரணமா தைக்க முடியாது. நீங்க தைச்சு எவ்வளவு வருஷம் ஆச்சு? உங்களால எல்லாம் தைக்க முடியுமா? இன்னும் 4 மணி நேரம் தான் இருக்கு. இல்லைன்னா நம்ம கடை ஓப்பனிங்க தள்ளி கூட வச்சுக்கலாம். வருண், உன்னோட டிசைன் என்னவோ அதை பர்ஃபெக்டா தைச்சு தர வேண்டியது எங்களோட பொறுப்பு. நாங்களாம் வாக்கு கொடுக்க மாட்டோம், கொடுத்தா அதை நிறைவேற்றாம விட மாட்டோம். வருண், நீ கவலைப்படாதப்பா, நாங்க யாரும் உன்னை கைவிட்ட மாட்டோம். இங்க பாரு வருண், எத்தனை வருஷம் ஆனாலும் மறந்து போறதுக்கு இது எங்களுக்கு சாதாரண விஷயம் இல்லப்பா. இந்த தையல் தொழில்ங்கிறது நம்ம குடும்பத்துக்கு சோறு போடுற தொழில். இல்ல, தைக்கிறதுக்கு இவங்க இருக்காங்க. ஆனா பீசஸ் மார்க் பண்ணி கட் பண்ணி கொடுத்தா தானே இவங்க எல்லாம் தைக்க முடியும். யார் கட்டிங் பண்ணி தருவா? உனக்கு தெரியும்ல, அதை நீ பண்ணு, நானும் கொஞ்சம் கட் பண்ணுவேன். அப்ப நான் மார்க்கிங் பண்றேன். அக்கா, இந்த நிலைமையில நீ எதுக்குக்கா கஷ்டப்படுற? இந்த மாதிரி நேரத்துல தான் குனிஞ்சு நிமிந்து வேலை பார்க்கணும். வந்துட்டான் என்ன கேர் பண்றதுக்கு. சரி, கட்டிங் பண்ணி கொடுக்க நீங்க இருக்கீங்க, தச்சு கொடுக்க நாங்க இருக்கோம். ஆனா பட்டன் வைக்கிறதுக்கும் பிசுறு வெட்டுறதுக்கும் ஆளு வேணுமேப்பா. அதுக்கு என்ன பண்ண போற? அவங்க இல்லைன்னா நமக்கு வேலை முழுசா முடியாதே. அம்மா, அதுக்காக தான் இன்னைக்கு ஹவுஸ் கீப்பிங் வரவங்கள இன்னைக்கு மட்டும் வந்து ஹெல்ப் பண்ண சொல்லியிருக்கேன். அவங்க வந்தாங்கன்னா நமக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமா? சரி, ஆளுக்கு ஒரு வேலையை பிரிச்சு கொடுத்துட்ட. அவங்க 2 பேரும் என்ன வேலை பார்க்க போறாங்க? நீங்க என்ன வேலை கொடுத்தாலும் நான் அதை செய்வேன். பிசிறு வெட்டுறது, பட்டன் தைக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் நான் செய்வேன். அப்போ வேலை தெரியாத ஒரே ஆளு வான்மதி மட்டும்தான். வான்மதி, நீ என்னம்மா பண்ண போற? எனக்கு இது எதுவுமே தெரியாதே. அதுக்காக நீ சும்மாலாம் இருக்க முடியாது. எங்க கூட வந்து நீ கட்டிங்க்கு மார்க் பண்றியா? இல்ல, எனக்கு அதெல்லாம் வராது. சரி, கட் பண்ணி கொடுக்கிற பீஸை கொண்டு போய் எல்லார்ட்டையும் கொடுக்கறியா? என்னால வெயிட் எல்லாம் தூக்க முடியாது, என்ன விட்டுருங்க. அப்படின்னா காஜா அடிக்கிறவங்களுக்கு நூல் கோத்து கொடு. அதை நான் பண்றேன். இருக்கிறதுலயே ஈஸியான வேலையை தாண்டா உன் பொண்டாட்டி கேக்குறா. காஃபி மேக்கர் இருக்குல்ல, எல்லாருக்கும் காஃபி போட்டு எடுத்துட்டு வா. விடிய விடிய வேலை பார்க்கணும்ல. கடையை திறக்க கூடாதுன்னு இவ்வளவு வேலை பார்த்ததுக்கு கடைசியில நமக்கே அப்பா வாங்க முடிஞ்சிருச்சு. சார், சார்,
அவங்க தான் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் போய் கூட்டிட்டு வரேன். ம். நீங்க வேலையை ஆரம்பிங்க. வாங்க வாங்க. இந்த நேரத்துல உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்கு சாரி. ஆனா எனக்கு வேற வழி தெரியல. அதெல்லாம் பரவாயில்ல தம்பி. வேலை என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க. உள்ளதான் வாங்க. வாங்க வாங்கக்கா போலாம். வாங்க வாங்க. அண்ணி இந்தாங்க, இது கட் பண்ணுங்க. இவங்களும் உங்க கூட வேலை செய்வாங்க. ஆ எப்படி செய்யறதுன்னு இவங்க கத்து கொடுப்பாங்க. சரிங்க சரிங்க தம்பி. அக்கா, ராத்திரி நேரம் ஏதாவது பேசிக்கிட்டே வேலை பார்ப்போம். உங்க பேரெல்லாம் என்னக்கா? அதுக்கு முன்னாடி நான் என் பேரை சொல்லிடுறேன். चांदनी रातों में तेरी यादों में खोए रहते हैं हम तेरे बिना, दिल की धड़कनों में तेरी बातों में बसा है प्यारा सा वो एहसास यहाँ। तू है साथ मेरे हर पल के लिए, तेरे बिना जिंदगी बेमान सी लगती है। तू है साथ मेरे हर पल के लिए, तेरे बिना जिंदगी बेमान सी लगती है। मैं तेरी यादों में खो जाता हूँ, तेरे बिना ये दिल बेहाल सा लगता है। तेरी हंसी की मीठी मुस्कान मेरी जिंदगी को सजा देती है। तू है साथ मेरे हर पल के लिए, तेरे बिना जिंदगी बेमान सी लगती है। तू है साथ मेरे हर पल के लिए, तेरे बिना जिंदगी बेमान सी लगती है। तेरी बातों की खुशबू, तेरी यादों की छाया, हर लम्हा यहाँ तेरे साथ ही बिताना है। तू मेरी धड़कन, तू मेरा सांस दे, तेरे बिना जिंदगी। तू है साथ मेरे हर पल के लिए, तेरे बिना जिंदगी बेमान सी लगती है। तू है साथ मेरे हर पल के लिए, तेरे बिना जिंदगी बेमान सी लगती है। तेरे बिना जिंदगी बेमान सी लगती है। என் பேரு வெண்ணிலா. இது என் அக்கா வான்மதி. அது எங்க நாத்தனார், பேரு அருவி. நாங்க 2 பேரும் அக்கா தங்கச்சிங்க. ஒரே குடும்பத்துல கல்யாணம் பண்ணிருக்கோம். இப்போ உங்களை கொண்டு வந்து விட்டுட்டு போனாருல்ல வருண், அவர்தான் என் வீட்டுக்காரரு. இப்போ உங்களை பத்தி சொல்லுங்க. என் பேரு கௌசல்யா. பக்கத்து ஊர்ல இருந்தா வரேம்மா. என் பேரு ராணி. நான் முகப்பேர்ல இருந்து வரேம்மா. நீங்க? என் பேரு லட்சுமிமா. என் ஊர் மதுரை. நான் இந்த ஊருக்கு வந்து 2-3 நாள் தான் ஆகுது. ஓ அப்படியா? சரி சரி. அண்ணா, நைட்டு நேரம் ஏதாவது ஒரு பாட்டு பாடுங்களேன். எல்லாரும் கண் முழிச்சு வேலை பார்க்குறோம். டயர்டு தெரியாம இருக்கிறதுக்காக ஒரு பாட்டு கேட்டுக்கிட்டே எல்லாரும் வேலை செய்வோம். நீங்க தான் நல்லா பாடுவீங்களே, ஒரு பாட்டு பாடுங்கண்ணே. என்னது பாடுவீங்களா? எனக்கு தெரியாதே. என்கிட்ட சொல்லவே இல்ல. நாங்க சைக்கிள்ல ஒன்னா போகும்போது அண்ணன் பாடிட்டே தான் சைக்கிளை ஓட்டிட்டே வருவாரு. பாட்டு கொடுக்கற தெம்புல ஊர் ஊரா போய் நாங்க புடவை வித்துட்டு வந்துருவோம்ல. அவ்வளவு பெரிய பாடகரா என் அப்பா. எங்கப்பா ஒரு பாட்டு எடுத்து விடுங்க. ஏன்பா
அதெல்லாம் எப்பவோ பாடுனது, அத போய் இப்ப சொல்லிக்கிட்டு. சும்மா பாடுங்கண்ணே. உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். இது அவரோட குரல்ல? அண்ணாமலை குடும்பம் எவ்வளவு பெரிய குடும்பம். அவ்வளவு பெரிய குடும்பம் ஏன் இந்த நேரத்துல இங்க வந்து துணி தைக்க போறாங்க? ஐயோ, நம்ம புத்தி ஏன் இப்படி இருக்கு? ஏன் ஒரு மாதிரி ஆயிட்டீங்க? என்னாச்சு? ஒண்ணும் இல்லம்மா, சும்மாதான். சூப்பர்ப்பா. வருண், வருண். அக்கா சொல்லுக்கா. ஏய், காஃபி வேணும், எல்லாருக்கும் எடுத்துட்டு வரியா? தோ எடுத்துட்டு வர சொல்றேன்க்கா. பாத்தீங்களாக்கா, எப்படிப்பட்ட பாடகரை பக்கத்திலேயே வச்சிருக்கீங்க. இவ்வளவு நாள் நம்ம யாருக்குமே தெரியாம இருந்திருக்கு. அக்கா, கொடுத்து வச்சவங்க தான் நீங்க. இவ்ளோ வருஷமா இந்த மனுஷன் பாடுவார்னே எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் எங்க கொடுத்து வைக்கிறது? இனி டெய்லி பாட்டு கச்சேரி தான். வசமா மாட்டினீங்க. ஏங்க, காஃபி போட்டு ரெடியா இருக்கு. அது யாராவது 6 கப்ல ஊத்தி தைக்கிற இடத்துக்கு எடுத்துட்டு வரீங்களா? நான் போறேன். நீ எங்க போற? உட்கார். ஏங்கா? அதான் இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் யாராவது ஒருத்தர் கொண்டு போய் கொடுக்கட்டும். நாம எதுக்கு போகணும்? அக்கா, அவங்க எல்லாரும் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. நமக்கு இந்த வேலை பெருசா தெரியாதுல்ல. நான் போறேன்க்கா. சும்மா இருடி. அவசர அவசரமா வேலை பார்த்தாலும் என்ன நடக்கணுமோ அதான் நடக்கும். நீங்க யாராச்சும் போயிட்டு வரீங்களா? சரி, நான் போய் கொடுத்துட்டு வரேன். மாமா, வேலை இருக்கும்போது எங்க போறீங்க? ஒரு ஆர்டர் மிஸ் ஆனாலும் வரும் டென்ஷன் ஆயிடுவான். டேய், அவசரம்டா, போயிட்டு வரேன்டா. அதுக்கு கூட உங்ககிட்ட பர்மிஷன் கேட்கணுமா? சாரிமா. ஐயோ, ஏங்க, என்னங்க ஆச்சு? ஒன்னும் இல்லப்பா, தெரியாம கை தவறி கீழே போட்டேன்பா. நான் போய் வேற எடுத்துட்டு வரேன், மன்னிச்சிடுப்பா. நான் 2 டீயே தெரியாம கை தவறி கொட்டிட்டேன். நீங்க யாராவது போய் கொடுத்துட்டு வரீங்களா? சரிம்மா, நான் போய் கொடுத்து வரேன். லட்சுமி, நீ வேலையை பாரு. என்னாச்சும்மா? ஏன் ஒரு மாதிரி பதட்டமா இருக்கீங்க? இல்ல, கொஞ்சம் உடம்பு முடியல. உடம்புலாம் ஒரே படபடப்பா இருக்கு. வேலையை பார்க்க முடியல, அதான். ஐயோ, சரி, நான் கிளம்புறேம்மா. என்னம்மா திடீர்னு இப்படி சொல்றீங்க? நைட்டெல்லாம் வேலை பார்த்தாலே முடியுமான்னு தெரியாத நிலைமையில தான் வேலை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நீங்களும் கிளம்புறீங்கன்னு சொன்னா என்ன பண்றது? எனக்கு புரியுதுமா, ஆனா என்னால முடியலன்றப்ப நான் என்னமா பண்றது? இதில் எப்படியாவது நிக்கணும்னு பிளான் பண்ணா நடக்கல.
நம்மளே கொண்டு வந்து விட்டு வேலை வாங்க விட்டுட்டாங்க. இப்ப எப்படியோ ஒரு ஆள் அவங்களே போறேன்னு சொல்றாங்க. ஆனா வேலை நின்னா கூட நாளைக்கு கடை ஓபன் பண்ண முடியாதுங்க. எனக்கு புரியுது. கொஞ்ச நேரம் வேணா ரெஸ்ட் எடுத்துட்டு பண்ண முடியுமான்னு பாருங்களேன். வெண்ணிலா, என்ன பேசுற நீ? வயசுல பெரியவங்க, உடம்பு முடியலங்கிறாங்க. நீ என்னடானா வேலை பார்க்க சொல்லி அவங்கள பிரஷர் பண்ற? அவங்க போகட்டும், விடு. இல்லக்கா, எனக்கும் நிலைமை புரியுது. இந்த சூழ்நிலையில எப்படி அனுப்புறதுன்னு தான் யோசிக்கிறேன். என்ன வெண்ணிலா, நீ அப்படி பேசிட்டு இருக்க? இரு, நான் வருணை கூப்பிடுறேன். வருண், இங்க என்ன சத்தம்? எதுவும் பிரச்சனையா? ஆமாங்க, தோ அவங்களுக்கு உடம்புக்கு முடியலன்றாங்க. கிளம்புறேன்னு சொல்றாங்க. உடம்புக்கு என்னமா பண்ணுது? அது ரொம்ப படபடன்னு வருது தம்பி. என்னால உட்காந்து வேலையை பார்க்க முடியல. சுகர், பிபி ஏதாவது இருக்குங்களா? நான் வேணும்னா டேப்லெட் வாங்கி தரவா? இல்ல தம்பி, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். வேற என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. சர்க்கரை எதுவும் சாப்பிடுறீங்களா? கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். இல்ல தம்பி, எனக்கு இங்க இருந்து போனா போதும். ஏங்க, எனக்கு உங்க நிலைமை புரியுது. ஆனா என் நிலைமைய கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இப்ப நான் பண்ணிட்டு இருக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. இதுக்காக டே அண்ட் நைட் நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். இது என்னோட கனவு. விடிஞ்சா கடையை திறந்துடலான்னு ஆசையா இருந்தேன். எல்லாமே செட் ஆயிடுச்சுன்னு சந்தோஷப்படும் போது வேலை பார்த்துட்டு இருந்தவங்க பாதியிலே போயிட்டாங்க. விடிஞ்சா இதெல்லாம் டெலிவரி கொடுக்கணும். என் குடும்பத்தையே கூட்டிட்டு வந்து வேலை பார்க்க வச்சிட்டு இருக்கேன். எனக்கு வேற வழி தெரியல. இங்க இருக்க நம்ம எல்லாரும் வேலை பார்த்தாதான் முடிக்க முடியும். உங்க புள்ளையா நினைச்சு உதவி பண்ணுங்க ப்ளீஸ். இப்படி ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை எனக்கு வரணும். கடவுளே, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? அட்லீஸ்ட் ஒரு 2 மணி வரைக்குமாவது வேலை பார்த்துடுங்க ப்ளீஸ். விட்டுட்டு மட்டும் போயிடாதீங்க. வருண், நீங்க என்ன உங்ககிட்ட கெஞ்சிட்டு இருக்கீங்க? அவங்க முடியாத நிலைமையில வேலை பார்த்தா நம்ம ப்ராடக்டோட குவாலிட்டி தானே அடி வாங்கும். எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. எனக்கு ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னு தெரியல. வருண், நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. எப்படியாவது முடிச்சிடலாம். உனக்கு இதெல்லாம் பண்ண தெரியுமா? தெரியாதுல்ல, அப்புறம் எப்படி? இருங்க தம்பி, நீங்க பதட்டப்படாதீங்க. நான் 2 மணி வரைக்கும் இருந்து வேலை பார்த்து கொடுத்துட்டு போறேன். தேங்க்ஸுங்க. தேங்க்யூ. வெண்ணிலா, என்னம்மா, ஏதாவது உங்களுக்கு வேணுமா? இல்ல, வருண் தம்பி குடும்பமா எல்லாரும் வேலை பாக்குறீங்கன்னு சொன்னாரு. நிஜமாமா? ஆமாமா. யார் யார் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமாமா நானு? அதுக்கு என்ன, சொல்றேன் கேட்டுக்கோங்க. அங்க ரெட் கலர் சேலையில தச்சிட்டு இருக்காங்கல்ல, அவங்க தான் அண்ணாமலை அத்தை. பக்கத்துல இருக்கிறது எங்க சுந்தரராஜன் மாமா, எங்க அண்ணாமலை அத்தையோட வீட்டுக்காரரு. அவருக்கு அந்த பக்கமா உட்கார்ந்து இருக்கிறது வெங்கடேசன் மாமா. அவர் எங்க பெரிய மாமா. லீலாவதி அத்தை எங்க போயிட்டாங்க? லீலாவதி அத்தை எங்கன்னு தெரியல, அவங்கள காணோம். அங்க கட்டிங் பண்றாருல, அவர்தான் எங்க அக்காவோட புருஷன் கௌதம் மாமா, வெங்கடேசன் மாமாவோட பையன். அவருக்கு பக்கத்துல இருக்கிறது பவித்ரா அண்ணி, அருவியோட அக்கா. இது இப்படியே விட்டா வேலைக்கு ஆகாது. ஏதாவது பண்ணணும். வெண்ணிலா, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்.